வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி ஹவு டு ஓவர் கம் த ஸ்ட்ரெஸ் த்ரூ மியூசிக் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி மற்றும் சொன்னோம். அதில் மியூசிக் எப்படி தொடர்புடையதாக இருக்குது, அது அப்படி ஹவு இட் இஸ் அ குட் டூல் டு ஓவர் கம் திஸ் அப்படின்றத ஸ்லைட்டாக பார்த்தோம். இன் கண்டினியூஷன் டு இட் அதை நம்ம தொடர்ந்து இந்த பதிவுலையும் பார்க்கலாம். முதல்ல இசைன்னு சொன்னால் அது நம்ம எல்லாரும் இது நாள் வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இப்போவும் அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அந்த கான்செப்டை தாண்டி அது ஒரு மருந்து போலவும் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்ம பாரத தேசத்தில் சொல்லாத தகவலே கிடையாது. நம்ம சரித்திரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பழசு. அனாதி காலம் தொட்டு அதுக்கு இப்படியெல்லாம் ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. அந்த பழைய ஏடுகள்லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது இசை ஒரு நோய் நிவாரணியாகவும் நோய் நீக்கியாகவும் பயன்படும் அப்படின்ற செய்திகளை நம்ம அதிலேருந்து தெரிஞ்சு எடுத்துக்கிறோம். அந்த வகையில் சில ராகங்களை நம்ம தொடர்ந்து இருக்கும் பொழுது வாசித்து அதில் இருக்கிற சில நோட்ஸு, அதாவது ஸ்வரஸ்தானங்களை மீண்டும் மீண்டும் அதை நம்ம டச் பண்ணும்போது அது ஒரு நோய் நிவாரணியாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு எங்களோட ஆராய்ச்சி முடிவுகளெல்லாம் அதில் நாங்கள் கண்டு உணர்ந்திருக்கிறோம். அது மாதிரி வரும்பொழுது சில ராகங்கள் நிறைய நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சங்கீதத்தை பற்றி இப்போ இங்கே பேச வந்தமான அது ரொம்ப பெரிய கடலுக்குள்ளே நுழைஞ்சுட்டு வெளியில் வர தெரியாமல் முழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம சில டிப்ஸை தெரிஞ்சுக்கலான்னு சில ராகங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் சங்கீத சம்பிரதாயத்தில் ஔடவ ராகங்கள், ஷாடவ ஔடவம், ஷாடவம் அப்புறம் சம்பூர்ண ஷாடவம், சம்பூர்ணம், சம்பூர்ண ஔடவம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல ஔடவம்னு சொன்னால் 5, ஷாடவம்னு சொன்னால் 6 ஸ்வரங்கள் கொண்டது, அப்புறம் சம்பூர்ணம்னு சொன்னால் 7 ஸ்வரங்களை கொண்டது. சம்பூர்ணமாக இருக்குது, அதாவது ஆரோகணத்துலேயும் அவரோகணத்துலேயும் 7 ஸ்வரங்களை கொண்ட ராகங்களாக இருந்தாலும், ஆரோகணத்தில் 6 ஸ்வரம், அவரோகணத்தில் 7 ஸ்வரங்களை கொண்ட ராகங்களாக இருந்தாலும், ஆரோகணம் அவரோகணம் ரெண்டுத்திலையும் 5 ஸ்வரங்கள் மட்டுமே கொண்டதாக இருந்தாலும், இதில் எந்த மிக்ஸு கலப்பு அந்நியஸ்வர பாஷாங்கம் இல்லாமல் இருந்தாலும், அந்நியஸ்வர கலப்பு இருந்தாலும் அது அந்த ராகங்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இசையை மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் பொழுது இயற்கையாக நம்மளுக்கு நிறைய பாட தெரியும், கேட்க தெரியும், நம்ம இசையை நம்ம நல்லபடியாக ரசிக்க தெரியும் அப்படின்றது வேறு விஷயம். அது ஒரு மருந்து போல் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த இசை ஒரு நம்மளோட மனித மூளையோட ரொம்ப தொடர்புடைய செய்திகளை இயல்பாக அமிக்கபிளாக இன்னும் கொஞ்சம் அழகாக சிறப்பாக பண்ணித்தரோம் அப்படின்ற அந்த கான்செப்டில் பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டராக இருக்கும் அப்படின்னும் நாங்கள் இந்த ஆய்வு முடிவில் கண்டு தெரிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி வரும்போது ஸ்ட்ரெஸ் முதல்ல எப்படி வருது, நேற்றைய பதிவில் பார்த்தோம். நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் ஒர்க், தட் மே பி ஒன் ஆஃப் த ரீசன் டு கெட் இன் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. நெகட்டிவ் ஆட்டிடியூட் எப்போ வரும், நம்மளுக்கு அந்த வேலை பிடிக்காட்டா வரும். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம உளவியலாளர்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு கேட்டால், முதல்ல எதுலேயுமே நெகட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கூடாது. நம்ம ஒரு ட்ராமாவில் நடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த கேரக்டர் என்னவோ அந்த டைலாக் நம்ம பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்மளுக்கு நல்ல சரளமாக வரத்துக்கு அந்த டைலாக்கை நம்ம தயார் பண்ணிக்கணும். அப்போ தானே வி ஆர் ஃபிட் இனஃப் டு கேஸ்ட் அவர் ரோல்ஸ் இந்த ட்ராமா. அதானே பேசிக் திங்ஸ். அதானே அப்போது ஒரு எந்த லைஃப்ன்றது கூட ஒரு ரிஹர்சல் இல்லாத ஒரு ட்ராமா தான் லைவ் டெலிகாஸ்ட் போல். இதுக்கு என்ன டைலாக் வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிற போல தான், ஏன்னா என்ன பேச போகிறோம்னு தெரியாது. லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு சரளமாக வாக்கியங்கள் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு அப்ரோச்சை லைஃப்க்கு நம்ம கொண்டு வந்தால் முதல்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையோ, ஸ்ட்ரெஸ் நோய் நீக்கியோ நோய் நிவாரணையோ அதெல்லாம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் தெர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவ், இதை நம்ம செய்யணுமா, நம்ம தான் செய்யணுமா, வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஸ்லக்கிஷ் மைண்ட் செட் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு முதல்ல எஜுகேட் பண்ணணும் ஹவு டு ஓவர் கம் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரணும். அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து வெளியில் வந்தாலே ஸ்ட்ரெஸ் சரியாக போயிடும். அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து வெளியில் வர சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி சில ரகங்களை வாசித்து அவங்களோட பேக்ரவுண்டில் கேட்க சொன்னாலே அவங்களுக்கு இம்மிடியட்டாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஈஸியாக அவங்க மனம் லேசாகிறதும், அவங்களோட அந்த கையில் இருக்கிற ஒர்க்கை நம்ம காம்பிடென்ட் இனஃப் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் த ஸ்டிபுலேட்டட் டைம், வித்தின் த ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ளே அவங்களால அதை முடிக்கிறதும் அவங்களே அதை உணர்ந்துக்கலாம். அதுக்கு பாக்கி ஒருத்தரோட எவிடன்ஸும் தேவையில்லை. ஆனால்
அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஷீ ஆர் ஹி ஷுட் லேர்ன் இட். என்ன ஒரு ஓப்பன் மைண்டோட இது மாதிரி இந்த வேலையை நம்ம முடிக்கணும், இட் இஸ் அண்டர் அவர் ப்ரிவியூ, வி ஆர் சப்போஸ் டு கம்ப்ளீட் இட் வித் இன் திஸ் டைம் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டா இசை ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவோ அது அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ஏன்னா பாடி ஃபிசியோலாஜியில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வளர்த்துக்கிட்டோமான பாடியில் இருக்கிற ஆர்கான்ஸை நல்லா அது அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து போராடிடு, இல்லைன்னா தப்பிச்சு ஓடிவிடு அப்படின்ற அளவுக்கு நம்ம இசையை வளர்த்துக்கிட்டோமான இசையை நம்மளோட உள் வாங்கினமான அந்த இசை நல்ல ஒரு நோய் நீக்கியாவோ நோய் நிவாரணியாகவும் பயன்படும். ஆனால் இந்த அடிப்படையில் இப்போ உடனே நீங்கள் எல்லாரும் நேயர்கள் கேட்குறது நல்ல காதில் விழுது, என்ன டாக்டர் நாங்கள் உடனே பெரிய இசையை ரசிக்கணுமான வேண்டாம். இது ஒரு மருந்து அல்லவா? மருந்து எப்படி அதில் இருக்கிற காம்பனண்ட்ஸை நம்ம ஒரு பார்மகாலஜி லேபரேட்டரியில் போனால் தான் அந்த ஆய்வுக்கூடத்தில் அது என்ன மருந்தெல்லாம் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியுமோ, அதுபோல் ஒரு இசை நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ராகத்தை வாசித்து கொடுத்தா இதில் என்னென்ன ரோட்டு எப்படி வாசித்துருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க, இருக்கும். அதுக்காக யூ நீட் நாட் என்ஜாய் த மியூசிக், லெட் த மியூசிக் ஃப்ளோ இன்டு யூ, அது தட் டஸ் த டிஃபரன்ஸ், அதுவே போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க.